ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். சாகா வரம் பெற்ற 8 சஞ்சீவிகள் யார் என்று தெரியுமா? இந்து புராணங்களின்படி சிலர் சாகா வரத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. உண்மையில் பக்தி கொண்டவர்களுக்கு இந்த வரம் தானாகவே கிடைத்தது. ஆனால் சிலருக்கு இந்த வரமே சாபமாகவும் மாறியது. இதிகாசங்களிலும் புராணங்களிலும் குறிப்பிட்டுள்ளபடி 8 பேர் சாகா வரத்தை பெற்றுள்ளார்கள். அவர்கள் குறித்து இந்த பதிவில் காண்போம். மகாபலி சக்கரவர்த்தி 3 உலகத்தையும் ஆண்டவர். அசுர குலத்தைச் சேர்ந்த பிரகலாதனின் பேரன் மகாபலி சக்கரவர்த்தி. ஒவ்வொரு வருடமும் ஓணம் பண்டிகையின் பொழுது இவர் தம் நாட்டு மக்களை காண்பதற்காக வருவார் என்று கேரள தேசத்தின் நம்பிக்கை. இவருக்கு சாகா வரத்தை அளித்தவர் திருமால். வியாசர் மகாபாரதம் என்னும் மாபெரும் இதிகாசத்தை கொடுத்த மிகப்பெரிய ஞானி. ஞானம் மற்றும் அறிவாற்றலின் சின்னமான இவர் துவாபர யுகம் முடிந்து கலியுகத்திலும் வாழ்வதாக கூறப்படுகிறது. அனுமன் ஸ்ரீராமரின் தீவிர பக்தரான அனுமன் ராவணனுக்கு எதிராக ஸ்ரீராமர் நிகழ்த்திய போரில் பெரும் பங்கு கொண்டு வெற்றிக்கு காரணமானவர். இவர் குருஷேத்திர போரில் அர்ஜுனனின் ரதத்தில் இருந்தார். யுகங்கள் கடந்தும் இன்றும் இவர் வாழ்வதாக புராதன குறிப்புகள் கூறுகின்றன. இதற்கு காரணம் ராமர் ஆஞ்சநேயருக்கு அளித்த வரமாகும். விபீஷணன் இவர் ராவணனின் சகோதரன் ஆவார். ராமாயண போர் தொடங்கும் முன்னரே விபீஷணன் ஸ்ரீராமரிடம் சரணடைந்து விட்டார். ராவணன் ஸ்ரீராமரால் கொல்லப்பட்ட பிறகு இவர் இலங்கையின் அரசராக ராமனால் முடிசூட்டப்பட்டார். இவர் சாகாவரம் வாங்கவில்லை, ஆனால் மகாயுகம் முடியும் வரையான நீண்ட காலம் வாழும் வரத்தை பெற்றுள்ளார். கிருபாச்சாரியார் இவர் சந்தனு மன்னனால் தத்தெடுத்து வளர்க்கப்பட்டவர். போர்க்கலைகளையும் வேதங்களையும் கற்ற இவர் பின்னாளில் இளவரசர்களுக்கு குருவாக மாறினார். பாரத போரின் முடிவில் கௌரவர்கள் பக்கம் மீதம் இருந்த ஒரே ஒரு வீரர் இவர்தான். குரு வம்சத்தின் கடைசி வாரிசான அபிமன்யுவின் மகனான பரீட்சித்துக்கு போர்க்கலைகளை கற்றுக் கொடுத்தவர். கிருபாச்சாரியாரின் சகோதரியைத்தான் குரு துரோணாச்சாரியார் மணந்தார். பரசுராமர் மகாவிஷ்ணுவின் 6வது அவதாரம் பரசுராமர். இவர் அனைத்து போர்க்கலைகளுக்கும் வேதங்களுக்கும் திவ்ய அஸ்திரங்களுக்கும் முன்னோடி. கல்கி புராணத்தில் குறிப்பிட்டுள்ளபடி உலகம் அழியும் தருணத்தில் இவர் மீண்டும் வருவார். திருமாலின் அவதாரத்திற்கு அனைத்து கலைகளையும் கற்றுக் கொடுத்து திவ்ய அஸ்திரங்களை பெற உதவி மனித குலத்தை காப்பாற்றுவார் என்றும் கூறப்பட்டுள்ளது. மார்க்கண்டேயன் சிவபெருமானின் தீவிர பக்தரான இவர் மரணமில்லா வாழ்வை பெற்றவர். சிவபெருமானும் யமதர்மனும் இவருக்கு இந்த வரத்தை வழங்கினர். மரணமில்லா வாழ்வு மட்டுமின்றி என்றும் இளமையாக இருக்கும் வரத்தையும் இவர் பெற்றுள்ளார். பக்தர்களுக்காக சிவபெருமான் எந்த எல்லைக்கும் செல்வார் என்பதற்கு மார்க்கண்டேயனின் கதை சிறந்த உதாரணமாகும். அஸ்வத்தாமனுக்கு சிரஞ்சீவி வரம் அவனின் நல்ல செயலுக்காக வழங்கப்பட்டது அல்ல. இந்த வரமே அவனுக்கு அளிக்கப்பட்ட சாபம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் அஸ்வத்தாமனுக்கு இந்த சாபத்தை அளிக்கப்பட்டது. பாண்டவர்களின் 5 புதல்வர்களையும் கொன்று வெறியடங்காத அஸ்வத்தாமன் உத்திரையின் கருவிலிருந்த அபிமன்யுவின் குழந்தை மீதும் பிரம்மாஸ்திரத்தை ஏவினான். மன்னிக்க முடியாத இந்த குற்றத்திற்காக கிருஷ்ணர் அவனிடம் இருந்து மரணத்தை பறித்துக் கொண்டார். வாழும் காலம் முழுவதும் வலியுடனும் வேதனையுடனும் சாகாமல் வாழ வேண்டும் என்று இவ்வாறு செய்ததாக கூறப்படுகிறது. இதுபோன்ற பல அரிய ஆன்மீக தகவலுடன் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.